கொடைக்கானல்ல ரூம்ஸ் காட்டேஜஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பெருகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ காட்டேஜ் வச்சு நடத்துகிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வணக்கம் மக்களே. நேற்று நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ண ஒரு கஸ்டமர் ரூமில் இருந்த எல்இடி டிவியை வந்து திருடிட்டு போயிட்டானுங்க. டிவி மட்டும் இல்லை, அந்த டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்த மோடத்தையும் திருடிட்டு போயிட்டானுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சி இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள மதிப்புள்ள அமௌண்ட்டை வந்து அவங்கள்ட்ட வந்து திரும்பி வாங்கிட்டோம். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ரூமில் இருந்த டிவியும் மோடத்தையும் வந்து திருடிட்டு போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும். இவன் வந்து இன்றைக்கி புதுசாக வந்து அவன் திருடுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து திருடி இருப்பான். நிறைய இடங்களில் வந்து சரி கண்டும் காணாமல் விட்டுருப்பாங்க. சரி இதை போய் இதுக்கு பெருசுப்படுத்திட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. ஆளை பிடிச்சிட்டோம். அட்ரஸ் ப்ரூஃபு, கான்டாக்ட் நம்பரு, வண்டி நம்பர்லாம் வச்சு அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சாச்சு. நம்ம வந்து செக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ரூமை போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிடுவான், டிவி ரிமோட்டை தூக்கிட்டு போயிடுவான், மோட ரிமோட்டை தூக்கிட்டு போயிடுவான், ரிமோட்டில் இருக்க பேட்டரியை கூட திருடுற ஆட்கள் இருக்காங்க. பில்லோ கவர், கம்பளி, பெட்ஷீட்டு, ஏன் கேவலமாக பாத்ரூமுக்கு வெளியில் இருக்க மேட்டை கூட மடித்து பேக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறோம் தரங்கட்டவங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லலை. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விஷயங்களை வந்து செய்கிறாங்க. இன்னொன்று வந்து ரூமில் வந்து டேமேஜ் பண்ணிடுவானுங்க. பல்ப் உடச்சிருவானுங்க, டிவியை உடச்சி போட்டு போயிடுவானுங்க, ஃப்ளஷ் டேங்கை உடச்சி போட்டுருவாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டான். சொல்லாமல் கொள்ளாமல் காலையில் விடிஞ்ச உடனே செக் அவுட் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். நம்பர் ஃபோன் பண்ணால் 2 நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவான். அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி தைரியத்தில் வந்து போதையில் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஸோ இவங்களெலாம் சும்மாவே விடக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை தூக்கிடணும். பிளைன்ஸில் வந்து டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து ரூம்ஸை வந்து கொடுப்பாங்க. ஒரு 500 1000 வாங்கிட்டு தான் ரூம் கொடுப்பாங்க. செக் அவுட் ஆகும்போது அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணுவாங்க. நம்ம கொடைக்கானலில் வந்து அப்படி கிடையாது. நம்பிக்கையின் பேரில் அவங்கள வந்து செக்இன் பண்ணிடுவோம். ரூம் ரெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அவங்கள வந்து செக்இன் பண்ணிடுவோம். சில இடங்களில் வந்து செக் அவுட் ஆகும்போது தான் பேலன்ஸ் அமௌண்ட்டே கொடுப்பாங்க, ரூம் ரெண்ட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையின் பேரில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து செக்இன் பண்ணும்போது பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு செக்இன் பண்ணிடுவோம். டெபாசிட் அமௌண்ட் வாங்குறதில்ல. அப்படி வாங்கியிருந்தோம்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்மகிட்ட வந்து தொங்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்காக கொடைக்கானல் வந்தோமா, தங்கணுமா, தண்ணி அடித்தோமா, சுற்றி பார்த்தோமான்னு போயிடணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து எல்லோரும் சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக என்னை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களை குடஞ்சி எடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. காட்டேஜ் வச்சுருக்க நண்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நான் எதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் வந்து கண்டும் காணாமல் விட்டிங்கன்னா பல இடங்களில் கை வைப்பானுங்க. இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். எல்லா கஸ்டமரையும் நான் வந்து குறை சொல்லலை. சில பேர் இந்த மாதிரி தரங்கட்ட விஷயங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு அவேர்னஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. நான் உங்கள் வினோத். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா.